இப்போ நம்ம என்ன டிப்பு பார்க்க போகிறோம்னா, காஞ்ச மிளகாயை வந்து நம்ம நார்மலாக எந்த பொரியல் இது கூட்டுக்கு போகையில் கிள்ளி போடுவோம். அப்படி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. 4 அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. இது அப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கை தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த காம்பை நம்ம இப்படி எடுத்து இப்படி போட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போடையில் ஒரே ஷேப்பாகவும் வரும். அப்படியே வந்து எண்ணெயில் போடுறது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுங்க, மறக்காமல் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் இந்த கை ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உடனே போய் வந்து கையை கழுவிடுங்க. வாஷ் பேசன்லையோ இல்லை ஏதாவது தண்ணி வச்சு உடனே கையை கழுவிடுங்க. ஏன்னா நீங்கள் மறந்தாப்பில் வந்து கண்ணுலையோ இல்லை மூக்குலையோ வாயிலையோ வச்சிட்டிங்கன்னா பயங்கரமாக காந்தும். அதனால் நீங்கள் எப்போ காஞ்ச மிளகா வெட்டினாலும் பிச்சு போட்டாலும் உடனே வந்து வாஷ் பேசனில் போய் கையை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கை கண்ணு காதில் வைக்காமல் கை முகத்தில் வச்சிட்டிங்கன்னா எரிஞ்சிரும். முகத்தில் எந்த இடத்துல வச்சாலும் எரிய ஆரம்பிச்சிடும்.